சிறப்புகளை பற்றி நாங்கள் பார்த்தோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்தை ஏற்றதன் பின்னால் அவர்களுடைய காலத்திலே நடந்த பணிகள், அதே போன்று அவர்களுடைய காலத்திலே நடந்த நிகழ்வுகளை நாங்கள் இந்த வகுப்பிலே பார்ப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தெரிவை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமான சஹாபாக்களிடத்திலே அவர்கள் ஆலோசனை செய்கின்றார்கள். எல்லோரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்பையும் அவருடைய அந்தஸ்தையும் யாரும் மறுக்கவில்லை. ஆனாலும் அவர்களுடைய அந்த கடும் போக்கு, அவர்களுடைய அந்த கடுமையான தன்மை உம்மத்தை கஷ்டத்தில் ஆழ்த்திவிடுமோ அல்லது அவர்களுக்கு ஒரு கஷ்ட காலமாக மாறிவிடுமோ என்கின்ற பயம் சில சஹாபாக்களிடத்திலே இருந்தது. குறிப்பாக தல்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே முறையிடுகின்றார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அவர்களே எதிர்பார்க்கின்ற விடயம், அவர் நல்ல முறையிலே அவர் இந்த ஹிலாஃபத்தை நடத்தி செல்வார் என்ற அந்த முடிவிலே அடுத்தது அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற அந்த சஹாபாக்களிடத்திலே கேட்கின்ற நேரத்திலே சரீரத்துஹு கைரும் மின் அலானியத்திஹி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விடயம். அதே போன்று இன்னும் சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், சரீரத்துஹு அவருடைய உள்ரங்கம் இருக்கின்றது, அவருடைய மனசு, அவருடைய உள் மனசு கைரும் மின் அலானியத்திஹி அவருடைய வெளித்தோற்றத்தை விட சிறந்தது. அவர் வெளியிலே அவர் கடுமையானவராக மிகவும் ஒரு கடும் போக்குள்ளவராக அவர்கள் தோன்றினாலும் அவருடைய உள்ரங்கம் அது அழகானதாக இருக்கின்றது, சிறந்ததாக இருக்கின்றது, அவருடைய உள் மனதிலே இரக்கம் இருக்கின்றது என்கின்ற விடயத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள். அதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கருத்தை அவர்கள் ஆதரிக்கின்றார்கள். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத் பொறுப்பை ஏற்று அவர்கள் ஹுத்பாவை, அவருடைய ஆரம்ப ஹுத்பாவை அவர்கள் நிகழ்த்துகின்ற நேரத்திலே அவர்கள் இந்த விடயத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். மனிதர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற நேரத்தில் கூட அவர்கள் மிகவும் கடுமையானவர்களா இருந்தார்கள். சஹாபாக்கள் அவர்களை பயந்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுத்பாவுடைய ஆரம்பத்திலே கூறுகின்றார்கள், அய்யுஹன்னாஸ் மா அன இல்லா ரஜுலுன் மின்கும் வலவுலா அன்னி என்ற அந்த ஹுத்பாவிலே அவர்கள் தன்னுடைய கடும் அல்லாஹும் இன்னி கலீதுன் ஃபலையின்னி, யா அல்லாஹ் நான் ஒரு கடுமையானவனாக கல்லெஞ்சம் படைத்தவனாக இருக்கின்றேன், ஃபலையின்னி என்னை இலகுவானவனாக மென்மையான உள்ளவனாக மாற்றி விடுவாயாக, அல்லாஹும் இன்னி தஈஃபுன் ஃபகவ்வினி நான் பலவீனமானவனாக இருக்கின்றேன், என்னை ஒரு பலமானவனாக ஆக்கி விடுவாயாக, அல்லாஹும் இன்னி பகீலுன் ஃபஸஹ்ஹினி நான் கஞ்சத்தனம் உள்ளவனாக இருக்கின்றேன், என்னை ஒரு கொடை வல்லலாக மாற்றிவிடு என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இதை கேட்ட சஹாபாக்கள் சந்தோஷப்படுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கடும் போக்கை அவர்கள் உணர்கின்றார்கள். எனவே அவருடைய சமூகத்தோடு அவர் மென்மையாக நடந்து கொள்வார் என்று அவர்கள் ஆதரவு வைக்கின்றார்கள். அதே போன்று அடுத்த நாள் ஹுத்பாவிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், நான் கடுமையானவன் தான், என்னுடைய கடுமை இன்னும் அதிகரிக்கும் என்று கூறுகின்றார்கள். அப்போது மனிதர்கள் பயப்படுகின்றார்கள். அப்போது கூறுகின்றார்கள், யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரியாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் முஸ்லிம்கள் மீது அடர்ந்தேறுகின்றார்களோ அவர்கள் மீது நான் மிகவும் கடுமையானவராக இருப்பேன். ஆனால் யாரெல்லாம் நீதமானவர்களா இருக்கின்றார்களோ, நடுநிலையானவர்களா இருக்கின்றார்களோ அவர்களோடு நான் இரக்கமாக இருப்பேன், முஃமின்களோடு நான் மிகவும் மென்மையானவனாக இருப்பேன் என்கின்ற தன்னுடைய அந்த ஆட்சி முறையை அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே நடந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முக்கியமான பணியை அவர்கள் நிகழ்த்திவிட்டு சென்றார்கள். குறிப்பாக முர்த்தத்தீன்கள் மதம் மாறியவர்களுடைய அவர்களோடு நடத்தப்பட்ட யுத்தம், அரேபிய தீபகற்பத்தை ஒரு இஸ்லாத்திலே ஒரு பலமான ஒரு பிரதேசமாக அவர்கள் மாற்றிவிட்டு அவர்களிடத்திலே இஸ்லாத்தை பலப்படுத்திவிட்டு அவர்கள் செல்கின்றார்கள். அதே போன்று அல் குர்ஆனை ஒன்று திரட்டுகின்ற அந்த பணியையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்கின்றார்கள். அதே போன்று அவர்களுடைய காலத்திலே இஸ்லாமிய வெற்றிகள், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே இல்லாத பகுதிகளை வெற்றி கொள்கின்ற அந்த பணி கூட ஈராக் பகுதியிலே அதே போன்று ஷாம் பிரதேசத்திலே ஆரம்பிக்கின்றன. அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய 10 வருட காலத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான முறையிலே அந்த வெற்றிகளை அவர்கள் பூர்த்தி செய்துவிட்டு ஷாம் பிரதேசம், அதே போன்று பாரசீகம், அதே போன்று ஒரு பிரமாண்டமான பகுதிகள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ளே
வருகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய 10 வருட காலத்திலே அவர்கள் இப்படியான ஒரு பிரமாண்டமான வெற்றியை அவர்கள் ஈட்டினார்கள் என்பது இன்னும் வரலாறிலே ஒரு ஆச்சரியமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இஸ்லாமிய வெற்றியை பொறுத்தவரையிலே அல் முசன்னா இப்னு ஹாரிசா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், ஒரு 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 மனிதர், அவர் நபித்தோழர் அல்லது ஒரு தாபி என்று சொல்லலாம். அவர்கள் ஒரு இஸ்லாமிய போர் வீரராக இருக்கின்றார்கள். மதம் மாறியவர்கள், குறிப்பாக அந்த மதம் மாறியவர்களுடைய யுத்தத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மதம் மாறியவர்கள் அவர்கள் முஸ்லிம்களோடு தாக்கி பிடித்து இவ்வளவு காலம் நீண்ட காலங்கள் யுத்தம் செய்வதற்குரிய காரணம் அவர்களுக்கு மறைமுகமாக பாரசீக சாம்ராஜ்யம், அதே போன்று ரோமர்கள் இந்த சாம்ராஜ்யத்திலிருந்து அவர்களுக்கு மறைமுகமான உதவிகள் வந்தன. அவர்களை வைத்து இந்த அரேபிய தீபகற்பத்தை ஆட்டம் காண வைக்க வேண்டும், இஸ்லாத்தை நிலை குழம்ப வைக்க வேண்டும் என்கின்ற அந்த சதிகள் மறைமுகமாக நடந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே பஹ்ரைன் போன்ற பிரதேசத்திலே நாங்கள் இன்னும் பார்க்கின்றோம். இன்று இஸ்லாத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஷியாக்கள் பஹ்ரைன், அதே போன்று தமாம், இவர்கள் எல்லாம் அந்த பழைய பாரசீக சாம்ராஜ்ய பிரதேசத்துக்கு அண்மித்த பிரதேசங்களா இருக்கின்ற நாங்கள் பார்க்கின்றோம். ஷியாக்களுடைய அந்த ஆதிக்கம் இன்னும் அந்த பிரதேசத்திலே காணுகின்றன. இஸ்லாத்தியுடைய எதிரிகளாகிய அந்த பாரசீகர்கள் அந்த காலத்திலும் கூட இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு எதிரியாக மறைமுகமாக இருந்து இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் உதவி செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த அத்துமீறல்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக அல் முசன்னா இப்னு ஹாரிசா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அவர்கள் இதை முறைப்பாடு செய்து அவர்கள் என்ன கேட்கின்றார்கள், எங்களுக்கு இந்த ஈராக் பிரதேசத்திலே அரேபிய கோத்திரங்கள் வாழ்கின்றார்கள். எனவே இவர்கள் அந்த பாரசீக சாம்ராஜ்யத்தின் மூலமாக இவர்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள். எனவே இவர்களை விடுவிப்பதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அவரிடத்திலே அல் முசன்னா இப்னு ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதவி கேட்டதன் அடிப்படையிலே தான் அந்த ஈராக் பிரதேசத்திலே அந்த வெற்றிகள் ஆரம்பிக்கின்றன. அதே போன்று ஷாம் பிரதேசத்திலே இஸ்லாமிய அந்த அரேபிய தீபகற்பத்திலே இருக்கின்ற ஓரப்புறங்களில் இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அவர்கள் அடிக்கடி தாக்குதல்களை நடத்தலாம் என்ற அந்த அச்சம் காரணமாக முஸ்லிம்கள் அங்கு வெற்றியை ஆரம்பிக்கின்றார்கள். எனவே இந்த வெற்றிகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாபத்தை ஏற்ற சந்தர்ப்பத்திலே முசன்னா இப்னு ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக் பகுதிக்கு அவர்கள் பொறுப்பாக இருக்கின்றார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அபு உபைதா இப்னு ஜர்ராஹ், அதே போன்று யஸீத் இப்னு அபி சுஃபியான், அன்னுஅமான் இப்னு முக்ரின் போன்ற இந்த சஹாபாக்கள் அவர்கள் ஷாம் பிரதேசத்திலே இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த பாரசீகர்கள் முஸ்லிம்களை தாக்குவதற்கு, அரபியர்களை தாக்குவதற்கு அந்த பாரசீக சாம்ராஜ்யம் அல் யஸ்தஜிரித் அஸ்ஸாலிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாரசீக அந்த மன்னன் வந்து முஸ்லிம்களை தாக்க போகின்றார் என்கின்ற செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல் முசன்னா இப்னு ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கூறுகின்றார்கள். எனவே அவர்கள் அபு உபைத் என்று சொல்லக்கூடிய அந்த அபு உபைத் என்று சொல்லக்கூடிய இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழரின் அவர்களுடைய தலைமையிலே அவர்கள் 4000 கொண்ட படையை அனுப்புகின்றார்கள். ஆனாலும் அவர்கள் எடுத்த முடிவின் காரணமாக மௌகியத்துல் ஜிஸ்ரன் சொல்லக்கூடிய இடத்திலே அவர்களுடைய தவறான முடிவின் காரணமாக முஸ்லிம்கள் அங்கு தோல்வி அடைகின்றார்கள். 8000 படை, அதிலே 4000 பேர் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அதிலே அபு உபைத் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியும் அந்த ஜிஸ்ர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்கள் ஷஹீதாகின்றார்கள். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியிலே ஆரம்பத்திலே அவர்கள் கண்ட ஒரு கவலையான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. எனவே அதை தொடர்ந்து அந்த அல் முசன்னா இப்னு ஹாரிசா என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர் போரிலே அவர்கள் ஒரு திறமை வாய்ந்த ஒரு அனுபவம் உள்ளவராக இருக்கின்றார். அவர் உடனடியாக அடுத்த படையை கொண்டு பாரசீகர்களுடைய வேறொரு பகுதியிலே அவர்களை தாக்கி பெரிய ஒரு வெற்றியை அவர்கள் ஈட்டுகின்றார்கள். ஆனாலும் இந்த வெற்றி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு இன்னும் ஒரு பலத்தை வழங்கவில்லை என்ற அடிப்படையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே அவர்கள் மறுபடியும் உதவி கேட்கின்றார்கள். இவர்கள் பெரிய ஒரு படையை அவர்கள் நகாவத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்கள் ஒரு பெரிய படையை ஒன்று திரட்டி கொண்டிருக்கின்றார்கள். எனவே முஸ்லிம்கள் இவர்களை எதிர்நோக்க வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளுக்கிணங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மசூரா செய்து சஅத் இப்னு அபி வக்காஸ், அஷரத்துல் முபஷரீன்களில் ஒரு சஹாபியாகிய சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையிலே அவர்கள் ஒரு பெரிய படையை தயார் செய்து அனுப்புகின்றார்கள். இந்த படை
பாரசீகர்களோடு காதிசியா என்று சொல்லக்கூடிய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். காதிசியா யுத்தம் இஸ்லாத்திலே ஒரு மிகவும் பிரபல்யம் வாய்ந்த, அதே போன்று பாரசீகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடியை, பாரசீக சாம்ராஜ்யத்தை ஆட்டம் காண வைத்த ஒரு யுத்தமாக இந்த காதிசியா யுத்தம் காணப்படுகின்றது. இந்த காதிசியா யுத்தத்திலே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமானோடும் அதே போன்று ஒரு அழகான திட்டமிடலோடு இந்த யுத்தத்தை அவர்கள் மேற்கொண்டு அவர்கள் வெற்றி காணுகின்றார்கள். இதிலே நான் ஏற்கனவே கூறிய அலா இப்னு ஹதரமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடலை தாண்டி சென்றதை போன்று இதை விடவும் பிரமாண்டமான முறையிலே அவர்கள் திஜ்லா நதியை தாண்டி அவர்கள் சென்றார்கள் என்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். கப்பல்கள் இல்லாமல் அவர்கள் குதிரைகளிலே அவர் கால்நடையாக திஜ்லா நதியை தாண்டி சென்று மதாயின் என்று சொல்லக்கூடிய ரோம் பாரசீகருடைய அரசன் காணப்பட்ட அந்த மதாயின் என்று சொல்லக்கூடிய அவருடைய தலைநகரத்தை முஸ்லிம்கள் வெற்றி கொள்கின்றார்கள். அங்கே அவர்கள் கஸ்ருல் அபியத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் கூறிய அந்த பாரசீகர்களுடைய வெள்ளை கோட்டையை முஸ்லிம்கள் கைப்பற்றுகின்றார்கள். அதிலே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரசீகர்களுடைய பிரமாண்டமான பொக்கிஷங்களை அவர்கள் கைப்பற்றுகின்றார்கள். அதிலே கிஸ்ரா அந்த மன்னன், அவருடைய பாரசீக மன்னன் கிஸ்ரா அணிந்த அந்த அவருடைய அணிகலங்கள், அதே போன்று அவர்கள் அணிந்த காப்பு, அதே போன்று அவருடைய கிரீடம், இதெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அனுப்பப்படுகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதெல்லாம் எடுத்து பார்த்துவிட்டு இதையெல்லாம் அனுப்பி வைத்தவர்கள் ஒரு நம்பிக்கையானவர்கள் என்று கூறுகின்றார்கள். அவர்கள் அழகான முறையிலே அந்த பொக்கிஷங்களை அவர்கள் தேடி எடுத்து, பிரமாண்டமான பொக்கிஷங்களை தேடி எடுத்து அதை ஒரு குறை இல்லாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் அனுப்பி வைக்கின்றார்கள். சுராக்கா இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்ற நேரத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிக்க வந்த நேரத்திலே நடந்த சம்பவத்திலே சுராக்கா என்று சொல்லக்கூடியவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுக்கு கிஸ்ராவுடைய அணிகலன்கள் அணிவிக்கப்பட்டால் எவ்வாறு இருக்கும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அந்த முஅஜிசத்தும் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முஅஜிசத்தும் நிகழ்வதை நாங்கள் பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுராக்கா இப்னு மாலிக் அவர்கள் தான் அந்த இருந்தவர்களே மிக உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு உயர்ந்த ஒரு மனிதனாக இருந்தார்கள். எனவே கிஸ்ராவுடைய இந்த அணிகலன்களை, இந்த ஆடைகளை அணிவதற்கு நீ தான் தகுதியானவர் என்று சொல்லி அவரை அழைத்து அதையெல்லாம் அணிவித்து இந்த சஹாபாக்களுக்கு அவர்கள் இருந்த ஆடம்பரத்தை அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட அதை அணியவில்லை, அது ஒரு ஆடம்பரமான ஆடை என்பதாக. எனவே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஅஜிசத்தும் அந்த சுராக்கா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிகழ்ந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த காதிசியா யுத்தம் ஒரு இஸ்லாத்திலே ஒரு பிரமாண்டமான ஒரு யுத்தமாக இருக்கின்றது. எனவே காதிசியா மதாயின் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தை விட்டும் அந்த பாரசீக கிஸ்ரா மன்னன் அவர்கள் நஹாவந்த் என்று சொல்லக்கூடிய ருஸ்தும் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஒரு தளபதியின் பொறுப்பிலே 2 லட்சம் படையை நஹாவந்த் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதேசத்திலே அவன் ஒன்று கூட்டி அந்த படையை அவர்கள் தயார் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை ருஸ்தும் என்று சொல்லக்கூடிய அந்த பாரசீகர்களுடைய தளபதியாகிய ருஸ்துமுடைய தலைமையிலே கிட்டத்தட்ட 2 லட்சம் கொண்ட படையை, முஸ்லிம்களுடைய 40,000 படை, நுஅமான் இப்னு முக்ரின் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழருடைய தலைமையிலே 40,000 கொண்ட முஜாஹிதுகள் இந்த மாரக்கத் நஹாவந்த் என்ற யுத்தத்திலே பாரசீகர்களோடு யுத்தம் செய்கின்றார்கள். அந்த யுத்தம் முஸ்லிம்களுக்கு ஒரு அபார வெற்றியை ஏற்படுத்துகின்றது. இதன் மூலமாக பாரசீக சாம்ராஜ்யம் அது அப்படியே வீழ்ந்து விடுகின்றது. முஸ்லிம்களுடைய பொறுப்பிலே இந்த ஈராக் பிரதேசம், அதே போன்று இன்னும் பிரதேசங்கள் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டிலே வருகின்றது. ஈராக்கெல்லாம் அரேபியர்கள் வாழ்ந்த ஒரு பிரதேசமாக இருந்தது. அந்த அரேபியர்கள் பாரசீகர்களுடைய அடக்குமுறையிலே அந்த கொடுமையிலே அவர்கள் இருந்தவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் அவர்கள் வந்து அவர்களுடைய சுதந்திரமாக அவர்களுடைய வாழ்க்கையை தொடர்வதற்கு இந்த வெற்றிகள் காரணமாக அமைகின்றன. அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம், அடுத்ததாக ஷாம் பிரதேசத்திலே வெற்றிகளை நாங்கள் பார்க்கின்றோம். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே அவர்கள் இந்த படைகளுக்கெல்லாம் தலைவராக இருந்தார்கள். அவர்கள் சென்ற எந்த ஒரு யுத்தமும் தோல்வி அடையவில்லை என்பதை நாங்கள் வரலாறுலே பார்க்கின்றோம். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், அஜஸத்தின் நிசாஉ ஐயலித்ன மிஸ்ல காலிதின், காலிதை போன்று ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு எந்த ஒரு பெண்களுக்கும் இயலாமல் போய்விட்டது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள்.
காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு ஒரு பிரமாண்டமான ஒரு தளபதியாக காணப்படுகின்றார்கள். அவர்களுடைய கொடிக்கு கீழ் எப்போதுமே வெற்றிதான் காணப்பட்டது. அவர்களோடு மோதியவர்கள் யாருமே அவர்களை ஜெயித்தது கிடையாது என்று சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு யுத்த தந்திரமும் அதே போன்று ஒரு வீரமும் கொண்ட, அதே போன்று ஈமானிலே உறுதியான ஒரு நபித்தோழராக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். சைஃபுன் மின் சுயூஃபில்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅத்தா யுத்தத்திலே வைத்து காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வர்ணித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஒருமுறை காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே விஷம் கொண்டு வரப்படுகின்றது. அதை அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கொடுத்தால் இந்த விஷம் கூட எங்களை தாக்காது என்று பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் என்ற துஆவை ஓதிவிட்டு அவர்கள் நஞ்சை குடிக்கின்றார்கள். அது கூட அவர்களை தாக்குவதில்லை. அந்த அளவுக்கு அவர்களுடைய ஈமானும் அவருடைய ஒரு கராமத்தாக அது இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலம்தான் எல்லா வெற்றியும் கிடைக்கின்றது என்றொரு முஸ்லிம்களிடத்திலே ஒரு ஏமாற்றம், ஒரு தவறான நம்பிக்கை வந்துவிடக் கூடாது என்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீக்கிவிட்டு அவர்களுக்கு தலைவராக அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டம் வழங்கிய அஷரத்துல் முபஷரின்களிலே ஒரு முக்கிய சஹாபியாகிய அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக நியமிக்கின்றார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த விதமான இருமாப்பும் இல்லாமல் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கீழ் இருந்து ஒரு முஜாஹிதாக அவர்கள் யுத்தம் செய்த வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே காலித் இப்னு வலீத், யஸீத் இப்னு அபி சுஃபியான், ஷுரஹ்பீல் இப்னு ஹஸனா, அம்ர் இப்னுல் ஆஸ் போன்ற சஹாபாக்கள் இந்த ஷாம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜோர்தான், பலஸ்தீன், அதே போன்று ஷாம் பிரதேசத்தில் இருக்கின்ற பகுதிகளை அவர்கள் வெற்றி கொள்கின்றார்கள். அதோடு பலஸ்தீன்ல இருக்கின்ற அந்த ஜெருசலம், பைத்துல் மக்திஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே வெற்றி அது விடுவிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய சாவியை, அவருடைய திறவுகோலை பெறுவதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டிலே வந்த வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே ஷாம் பிரதேசம் வெற்றி கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக மிஸ்ர், எகிப்து ஒரு முக்கியமான நகரமாக காணப்படுகின்றது. அது மிகவும் செல்வ செழிப்பு, அதே போன்று வளங்கள் கொண்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. அதே போன்று இந்த ஷாம் பிரதேசத்தில இருந்து தோல்வி அடைந்த அந்த ஹிரக்கல் மன்னர்களுடைய, அந்த ரோமர்களுடைய படைகள் அந்த எகிப்திலே போய் தங்கி இருக்கின்றார்கள். அது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு ஆபத்தாக இருக்கும் என்று அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே எகிப்து வெற்றி கொள்ளப்பட வேண்டும், மிஸ்ர் வெற்றி கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தை அங்கு பலஸ்தீனை கைப்பற்றுவதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆலோசனை நடத்துகின்றார்கள். அந்த ஆலோசனையிலே இந்த விடயத்தை அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள். எனவே எகிப்து வெற்றி கொள்ளப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது, அது ஒரு முக்கியமான நகரமாக இருக்கின்றது என்கின்ற விடயத்தை அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கூறுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 4000 படையை மாத்திரம் கொடுத்து எகிப்தை வெற்றி கொள்வதற்காக அனுப்புகின்றார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு சாணக்கியம் உடைய ஒரு மனிதனாக, யுத்த தந்திரம் உடைய ஒரு மனிதனாக காணப்படுகின்றார்கள். அவர்கள் யுத்தம் இல்லாமலே அவர்களுடைய திறமைகள் மூலமாக வெற்றி கொள்கின்ற திறமையுடைய ஒரு மனிதராக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எகிப்தை பற்றி ஏற்கனவே அவர்களுக்கு அனுபவம் இருந்தது. எனவே அவர்கள் இந்த 4000 படையை கொண்டு அவர்கள் எகிப்துக்கு செல்கின்றார்கள். அரீஷ் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தை எந்த ஒரு யுத்தமும் இல்லாமல் அவர்கள் வெற்றி கொள்கின்றார்கள். அதே போன்று ஃபர்மா என்று சொல்லக்கூடிய அதை கூட சிறிய யுத்தங்களோடு ரோமர்களுடைய ஒரு படை, அவர்களுடைய பாதுகாவலர் சொல்லக்கூடிய அந்த படையோடு யுத்தம் செய்து அதை வெற்றி கொள்கின்றார்கள். அதே போன்று பல்பீஸ் என்று சொல்லக்கூடிய பிரதேசம், அதே போன்று இந்த பிடங்களை ரோமர்களோடு அர்த்தபூன் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய அந்த ஒரு தளபதி அவர்களோடு யுத்தம் செய்து பல்பீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தத்தையும் அங்கு நிகழ்த்தி அங்கு வெற்றி கொள்கின்றார்கள். அதே போன்று ஐனி ஷம்ஸ் என்று சொல்லக்கூடிய மிஸ்ரில் இருக்கக்கூடிய பிரதேசமும் அங்கு வெற்றி கொள்ளப்படுகின்றது. அங்கே மிஸ்ரிலே இருந்தவர்கள், எகிப்திலே இருந்த அந்த கிபித்தியர்கள் அவர்கள் எப்படியானவர்கள் என்றால் ரோமர்களுடைய அடக்குமுறையில இருந்தவர்கள், முஸ்லிம்களுடைய அந்த நல்ல பண்பாடுகளை பற்றி அறிந்தவர்கள். அவர்கள்
ரோமர்களுக்கு எந்த விதமான உதவிகளும் செய்யாமல் அவர்கள் முஸ்லிம்களுக்கு உதவியாக இருந்தார்கள். அதன் காரணமாக எகிப்து எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு வந்தது. அந்த கிபித்தியர்கள் அவர்கள் நசாராக்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அந்த ரோமர்களுக்கு உதவி செய்யவில்லை. அவர்கள் முஸ்லிம்களுக்கு அவர்கள் வழிகாட்டினார்கள், அவர்களுக்கு உணவு வழங்கினார்கள், அவர்களுக்கு அந்த எகிப்தை வெற்றி கொள்வதற்கு அவர்களுக்கு உதவி வழங்கினார்கள். எனவே அம்ர் இப்னு ஆஸ் ஹிஜ்ரி கிட்டத்தட்ட 19, 20, 21 அந்த 2 வருடத்துக்குள்ளே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எகிப்தை அவர்கள் வெற்றி கொள்கின்றார்கள். அந்த மனிதர்கள் அவர்களோடு ஒரு உடன்படிக்கை எழுதுகின்றார்கள். அவர்கள் இஸ்லாத்திலே அவர்கள் நுழைய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர்கள் ஜிஸியா கொடுத்து விட்டு அவர்களுடைய பூர்ண சுதந்திரத்தோடு மத சுதந்திரத்தோடு அவர்கள் வாழலாம் என்கின்ற அந்த உடன்படிக்கையை முஸ்லிம்கள் எல்லா இடங்களிலையும் வழங்கியதை பார்க்கின்றோம். யாருமே இஸ்லாத்துக்கு வலுக்கட்டாயமாக அவர்கள் அழைக்கப்படவில்லை. இஸ்லாத்துடைய அந்த நீதியும் முஸ்லிம்களுடைய அழகான பண்பாடுகளையும் கண்டுதான் அந்த நாடுகளிலே இருந்த இஸ்லாமிய முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட அந்த நாடுகளிலே இருந்த அந்த மனிதர்கள் இஸ்லாத்திலே அவர்கள் விரும்பி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இஸ்லாம் வெற்றி கொள்ளப்பட்ட எல்லா பிரதேசங்களிலும் அந்த பிரதேசங்கள் நாங்கள் பார்க்கின்றோம் பின்னைய காலங்களிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களாக அதே போன்று முஸ்லிம்களாக உலமாக்களை வெளிப்படுத்துகின்ற பிரதேசங்களாக மாறியதை நாங்கள் பார்க்கின்றோம். எவருமே இஸ்லாத்துக்கு பலவந்தமாக அவர்கள் அழைக்கப்படவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று எகிப்தியர்களும் அவர்களும் முஸ்லிம்களாக மாறி இஸ்லாமிய படையிலே ஒரு பெரும் படை, இஸ்லாமிய ஒரு படை எகிப்திலே அவர்கள் அமைக்கப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த எகிப்தியர்களோடு அழகான முறையிலே அவர்கள் நடந்து கொண்டார்கள். காரணம் என்னவென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஒரு அடிமை பெண்ணாக மாரியால் கிபித்தியா என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழரை நாங்கள் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி மகனாக இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த மகனை பெற்றுக் கொடுத்த அந்த மாரியால் கிபித்தியா அவர்கள் எகிப்தை சேர்ந்தவர் என்பதனால் அவர்கள் அந்த எகிப்து வாசிகளை அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எகிப்தியர்களோடு நீங்கள் வெற்றி கொண்டால் எகிப்தியர்களோடு அழகான முறையிலே பண்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் வசியை செய்ததன் அடிப்படையிலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எகிப்தியர்களோடு அழகான முறையிலே நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய 10 வருட காலத்திலே ஈராக், அதே போன்று ஷாம் பிரதேசம், அதே போன்று எகிப்து இவைகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்படுகின்றன. எந்த அளவிற்கு என்று சொன்னால் பர்கா என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து லிபியா வரை, அதே போன்று ஹைஜூன் நதியிலிருந்து பஹர் கஸ்வீன் சமுத்திரம் வரையிலே, அதே போன்று இந்து சமுத்திரம் வரையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சாம்ராஜ்யம் நீடித்திருந்தது என்று கூறுகின்றார்கள். அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி தலைவராக இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் எளிமையான வாழ்க்கையாக இருந்தது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதிலே குறிப்பாக ஹிஜ்ரி 18வது ஆண்டிலே ஹிஜாஸ் பிரதேசத்திலே, மக்கா மதீனா பிரதேசத்திலே மழை இல்லாததன் காரணமாக ஒரு கடுமையான பஞ்சம், வறட்சி ஏற்படுகின்றது. அந்த நேரத்திலே மனிதர்களுக்கு உணவில்லாமல் கால்நடைகள் கூட மெலிந்து அவைகளை சதைகள் கூட சாப்பிட முடியாத நிலைமையை ஆமுர் ரமாதா என்று சொல்லக்கூடிய அந்த காலம், ரமாதா என்று சொன்னால் காற்றோடைய அந்த கடுமையான சூடான காற்றின் காரணமாக சாம்பலாக மண் காற்று வீசுகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. இந்த நிலைமையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு பொதுமக்கள் எதை சாப்பிடுகின்றதோ அப்படியான எளிமையான சாப்பாடு சாப்பிட்டதன் காரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டார்கள். அப்போது மனிதர்கள் கூறினார்கள், நீங்கள் நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டு நீங்கள் உங்களுடைய உடம்பை நீங்கள் தெம்பாக்கி கொள்ள முடியும் தானே என்று கேட்கின்ற நேரத்திலே மனிதர்கள் சாப்பிடுகின்றதை விட எனக்கு எதையும் ஆடம்பரமாக சாப்பிட முடியாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எகிப்திலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த முக்கியமான ஒரு பணியை பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆலோசனை படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், மக்கா மதீனாவிலே இருக்கக்கூடியவர்கள், மக்கா மதீனா நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு பாலைவனமான பிரதேசம். அந்த காலங்களிலே அந்த அளவிற்கு அவர்களிடத்திலே செல்வ செழிப்பு காணப்படவில்லை. எனவே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், ஹிஜாஸ் பிரதேசத்திலே அஹ்லுல் ஹரமைன் பிரதேசத்திலே வாழக்கூடியவர்களுக்கு இந்த எகிப்திலே இருக்கக்கூடிய இந்த
இந்த வளங்கள் இந்த செழிப்பான அந்த ஊரில் இருந்து அவர்களுக்கு அந்த வளங்களை எங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு நீங்கள் ஒரு கால்வாயை நீங்கள் தோண்ட வேண்டும். அப்படி என்று சொன்னால் எகிப்தில இருந்து நான் நினைக்கின்றேன் சுவிஸ் கால்வாய் என்று சொல்லி அது மாதிரி ஒரு கால்வாயை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோண்டுமாறு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்கள் கட்டளை இடுகின்றார்கள். அதிலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கால்வாயை அவர்கள் தோண்டுகின்றார்கள். அதிலே கப்பல்கள் சென்று ஹிஜாஸை வந்து அடைகின்ற அந்த கால்வாயை தோண்டி அதன் மூலமாக மிஸ்ரில இருந்து எகிப்தில இருந்து முஸ்லிம்களுக்கு அங்கிருக்கின்ற உணவுப் பொருட்கள் அதே போன்று தானியங்கள் பழங்கள் இவைகள் ஹிஜாஸிலே வாரக்கூடிய மக்கா மதீனா வாசிகளுக்கு அந்த எகிப்தில இருந்து அங்குள்ள வளங்கள் வந்து சேர்ந்தன என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இப்படியான அழகான ஒரு ஆட்சி முறையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள். அதே போன்று அவர்களுடைய ஆட்சி தலைவர்கள் ஷாம் பிரதேசம் ஈராக் பிரதேசங்கள் இந்த பிரதேசங்களிலே தலைவர்களாக அந்த பிரதேசத்துக்கு நான் உங்களை அனுப்பவில்லை. உங்களை நான் அஇம்மத்துல் ஹுதா நேர்வழியுடைய தலைவர்களாக நான் உங்களை அனுப்புகின்றேன். அவர்களோடு நீங்கள் அவர்களுடைய ஹக்குகளை நீங்கள் அழகான முறையில நிறைவேற்ற வேண்டும். அவர்களுக்கு மார்க்கத்தை நீங்கள் படித்துக் கொடுக்க வேண்டும் என்ற அவர்களுடைய பலவீனவான்களை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். அவர்கள் அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் நீதி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களை அனுப்புகின்றேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆட்சி தலைவர்களை அவர்களோ அந்த ஆட்சி தலைவர்களை அனுப்பினார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று நீதத்துக்கு ஒரு முன்மாதிரியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். எனவே இப்படியான இந்த தலைவர்கள் இன்று உலகமே போற்றுகின்ற ஒரு தலைவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த நபித்தோழர்களுடைய அழகிய பண்பாடுகளை நாங்கள் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.